திரைத்துறையில அதிகமா அந்த விமர்சனம் நடக்கக்கூடியது. எதுங்க? டிவோர்ஸ் வந்து அதிகமா இந்த திரைத்துறையில நடக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை அதுக்கு? அதுக்கு தவிர்க்கிறதுக்கு அட்வைஸ் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. தட்ஸ் ரெஸ்பெக்டட். ஒரே ஒரு கேள்வி வேணும். நீங்க விஜய் சார் கூட கடைசியா ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க. விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதை பத்தி இல்ல அவர் வரணும்னு அவருடைய ரசிகர்கள் ரசிகர்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அது வந்து அவரோட சாய்ஸ் அண்ட் கண்டிப்பா நல்லது பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. பண்ணுவார் நம்புறோம். தொடர்ந்து வந்து படம் நினைக்கிறவங்க அவங்களோட ரசிகர்களோட விருப்பம். இப்போ சினிமால ஒரே விருப்பம். ஸோ இது அதுதான் நம்ம மத்தவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நம்ம கேட்டு வந்து அது பேசுறோம். அது நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். நடிக்கிறதும் நடிக்காததும் அரசியலுக்கு வரதும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். பண்ணுவாங்க நம்ம. இல்ல என்ன பாத்தீங்கன்னா லாஸ்டா என்னோட வந்து பட்டாசு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கோட் பண்ணேன். ஸோ நல்ல படம் கிடைச்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு ஸ்னேஹா லிஸ்ட்ல பிஸியா இருக்கேன். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த சினிமா துறைகள் வந்து இந்த பாலியல் பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு. இப்போ கூட வந்து நம்ம ஒரு நல்ல ஈவெண்ட்ல இருக்கோம். ரொம்ப அழகான ஒரு ஈவெண்ட் முடிச்சிருக்கோம். நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த கர்நாடிக் சாங் பாடிக்கிட்டு இருந்தவங்கள இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணி எப்படி தோணுச்சு? யூஸ்வலி பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம்னாலே கர்நாடிக் சிங்கர்ஸ்லாம் வந்துட்டு பாடுவாங்க, கச்சேரி நடத்துவாங்க, மியூசிஷியன்ஸ்லாம் வரும். எல்லா ஆர்டிஸ்டும் வந்து மியூசிக்கல் நைட்ஸ் பியூட்டிஃபுல் ஆக்குவாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்டா எனக்கு தோணுச்சு. அவங்கலாம் வந்து இந்த மாதிரி அழகா இதான் சொன்னேன், சில்க் சாரீஸ் என்றாலே கர்நாடிக்கும் சில்க் சாரீஸும் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் சொல்ற மாதிரி அவங்களோட பாட்டை ரசிக்க வர அதே அளவுக்கு அவங்க புடவையும் ரசிப்பாங்க. அவங்களுடைய நகை அதெல்லாம் பாக்குறதுக்கும் ஸோ இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லட்சுமி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான். இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்தது. அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இல்ல எங்களுக்கு சேர்ந்து நடிக்கிற ஐடியா கிடையாது. இப்போ வரக்கூடிய திரைப்படங்களை வந்து பாத்தீங்கன்னா இசை வந்து அவ்வளவா ஒரு இது பண்ண மாதிரி தெரியல. இசை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மக்களுக்கு ஒரு எரிச்சல் கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் மியூசிக்ன்றது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரதர் நம்ம இப்படி சொன்னா நம்மள பூமர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இசையோட வடிவம் மாறிட்டு இருக்கு. அந்தந்த காலத்தோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. ஒன்றும் நம்ம குறை சொல்றதுக்கு கம்பேர் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்து மியூசிக்கும் நல்லா இருந்தது. இன்னைக்கு பண்ற மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. எத்தனை பாட்டு ஹிட் ஆகுது, எவ்வளவு படங்கள் பாட்டுனால ஓடுது, அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப ஒரு எதுனாலும் இசை ஒரு வேணாம். அதெல்லாம் யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும், மோசமான இசை கொடுக்கணும்னு யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் போடுறது இல்லை. பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்றது. அல்டிமேட்டா அவங்க தான் நம்மளோட அல்டிமேட் ஜட்ஜஸ். அவங்க சொல்ற தீர்ப்பு நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. யாருமே கெட்ட படம் கொடுக்கணும், மோசமா மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.